அனைவருக்கும் வணக்கம். 5ஆம் வகுப்பு வீடியோ பதிவு 13 இயல் 2 திருக்குறள். அதோட நூல் குறிப்பை பற்றி பார்ப்போம். 14 கீழ்க்கணக்கு நூல்களுள் ஒன்று திருக்குறள். 14 கீழ்க்கணக்கு நூல்களில் ஒன்று தான் திருக்குறள். இந்நூல் அறம், பொருள், இன்பம் என்னும் முப்பிரிவுகளை உடையது. அதாவது இந்நூல் அறத்துப்பால், பொருள்பால், இன்பத்துப்பால் என்னும் 3 பிரிவுகளை உடையது. இதில் 133 அதிகாரங்களும் 1330 குறட்பாக்களும் உள்ளன. இதில் 133 அதிகாரம் இருக்குது, 1330 குறட்பாக்களும் இருக்குது. உலகில் உள்ள அனைவரும் பின்பற்றத்தக்க சிறந்த அறநெறி கருத்துக்கள் இந்நூலில் உள்ளதால் இந்த உலகத்தில் உள்ள அனைவருமே பின்பற்றத்தக்க சிறந்த அறநெறி கருத்துக்கள் இந்நூலில் இருக்கிறதுனால இது உலக பொதுமறை என போற்றப்பெறுகிறது. என்ன சொல்கிறோம்? உலக பொதுமறை அப்படின்னு சொல்கிறோம். இந்நூலை இயற்றியவர் யாருன்னா திருவள்ளுவர். நூலை இயற்றியவர் திருவள்ளுவர். திருவள்ளுவரை பற்றியும் திருக்குறளை பற்றியும் நம்ம ஏற்கனவே நிறைய பார்த்துருக்கோம் இல்லையா? இதில் நமக்கு திருக்குறளில் பண்புடைமையில் 5 திருக்குறள் கொடுத்துருக்காங்க. இது உங்களுக்கு மனப்பாட பகுதி, அதனால் நல்லா படிங்க. அன்புடைமை ஆன்ற குடிப்பிறத்தல் இவ்விரண்டும் பண்புடைமை என்னும் வழக்கு. அன்புடைமை ஆன்ற குடிப்பிறத்தல் இவ்விரண்டும் பண்புடைமை என்னும் வழக்கு. அன்புடைமை அதாவது அன்புடையவராக இருத்தல். ஆன்ற குடிப்பிறத்தல், ஆன்ற அப்படின்னா உயர்ந்த குடியில் பிறந்திருத்தல். அதாவது உயர்ந்த குடி அப்படின்னா என்னென்னா உலகத்தோடு ஒத்து வாழும் குடும்பத்தில் பிறந்திருத்தல். அதுதான் உயர்ந்த குடி அப்படின்னு சொல்லுவோம். அன்புடையவராக இருத்தல், உயர்ந்த குடியில் பிறந்திருத்தல் ஆகிய இவ்விரண்டும் பண்புடையவராக வாழ்வதற்கு உரிய நல்ல வழியாகும் அப்படின்னு சொல்லியிருக்கார். அதாவது அன்புடையவராக இருக்கிறதும் உயர்ந்த குடியில் பிறந்திருத்தல், இது இரண்டும் தான் பண்புடையவராக வாழ்வதற்கு உரிய நல்ல வழி அப்படின்னு சொல்லியிருக்கார் இந்த குறள் மூலமாக. சொல் பொருள் ஆன்ற உயர்ந்த. அடுத்து நயனொடு நன்றி புரிந்த பயனுடையார் பண்பு பாராட்டும் உலகு. நயனொடு நன்றி புரிந்த பயனுடையார் பண்பு பாராட்டும் உலகு. நயனொடு அப்படின்னா நேர்மையையும், நன்றி அப்படின்னா நன்மை. நயன்னா நேர்மை, நன்றினா நன்மை. நேர்மையையும் நன்மையையும் விரும்பி பிறருக்கு பயன்படும்படி வாழும் பெரியோரின் நல்ல பண்பை உலகத்தார் போற்றி கொண்டாடுவர். ஒருத்தர் நேர்மையாகவும் பிறருக்கு நன்மை செய்யணும் அப்படிங்கிற குணத்தோடு வாழும்போது அந்த பெரியோரோட பண்பை என்ன பண்ணுவாங்களாம்? உலகத்தார்லாம் போற்றி கொண்டாடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் சொல் பொருள் நயன்னா நேர்மை, நன்றினா நன்மை. அடுத்து பண்புடையார் பட்டுண்டுலகம் அது இன்றேல் மண்புக்கு மாய்வது மண். பண்புடையார் பட்டுண்டுலகம் அது இன்றேல் மண்புக்கு மாய்வது மண். நற்பண்பு, பண்புடையார் அப்படின்னா நல்ல பண்பு உடையவர்கள். நல்ல பண்புடையவர்கள் செய்யும் நல்ல செயல்களால் தான் இவ்வுலகம் இயங்குகிறது. நல்ல பண்புடையவர்கள் செய்கிற நல்ல செயலால் தான் என்ன பண்ணிகிட்டு இருக்கு? இந்த உலகமே இயங்கிக்கிட்டு இருக்கு. அப்படி இல்லைன்னா இந்நேரம் என்ன இருக்கும்? அது மண்ணோட மண்ணாகி அழிந்துவிடும். புக்கு, மண்புக்கு அப்படின்னா மண்ணுக்குள் புகுந்து, மாய்வது அப்படின்னா அழிந்துவிடும். நற்பண்பு உடையவர் செய்யும் நல்ல செயல்களால் மட்டும்தான் இந்த உலகமே இயங்கிக்கிட்டு இருக்கு. அது இல்லைன்னா எப்போதும் மண்ணோட மண்ணாகி அழிந்துவிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. பண்புடையார் பட்டுண்டுலகம் அது இன்றேல் மண்புக்கு மாய்வது மண் அப்படிங்கிற குறள் மூலமாக. அடுத்து அறம் போலும் கூர்மையரேனும் மரம் போல்வர் மக்கட்பண்பு இல்லாதவர். அறம் அப்படின்னா என்னது? ஒரு கூர்மையான கருவி. வாளை கூர்மையாக்குறது ஒரு கூர்மையான கருவி. வாழையை கூர்மையாக்குற ஒரு கருவி. இந்த அறத்தை போல நல்ல கூர்மையான அறிவுடையவராக இருந்தாலும் மக்களுக்குரிய பண்பு இல்லாதவங்களாக இருந்தாங்கன்னா அவங்க என்னது? மரத்தை போன்றவர்கள் தான். அவங்க எதுக்குமே உபயோகப்பட மாட்டாங்க அப்படின்னு அவங்களுடைய அறிவு எதற்குமே பயன்படாமல் போயிடும். அவங்கள்ட்ட நல்ல பண்பு இருந்தால் தான் அவங்களுடைய அறிவு எல்லோருக்கும் பயன்படும். அப்படி பண்பு இல்லாதவங்க மரத்திற்கு ஒப்பாவர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அறம் போலும் கூர்மையரேனும் மரம் போல்வர் மக்கட்பண்பு இல்லாதவர்.
அறத்தை போல் கூர்மையான அறிவுடையவரானாலும் மக்களுக்குரிய பண்பு இல்லாதவர் மரத்தை போன்றவரே ஆவர். அறம்னா வாளை கூர்மையாக்கும் கருவி, போல்வர்னா போன்றவர். அடுத்து பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நன்பால் களந்தீமையால் திரிந்தற்றே. பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நன்பால் களந்தீமையால் திரிந்தற்றே. அதாவது பண்பில்லாதவன் பெற்ற பெருஞ்செல்வமானது தூய்மையற்ற பாத்திரத்தின் தன்மையால் நல்ல பால் திரிவது போன்றதாகும். ஒரு தூய்மையற்ற கலன் அப்படின்னா பாத்திரம், இந்த கலம்னா பாத்திரத்தை குறிக்கும். தூய்மையற்ற பாத்திரத்தில் பாலை ஊற்றினோன்னா அது என்ன பண்ணிடும், திரிஞ்சு போயிடும் இல்லையா, வீணாயிடும் இல்லையா. அதுபோல் பண்பில்லாதவன்ட்டு செல்வம் இருந்தாலும் அது என்ன பண்ணிடுமா, யாருக்குமே பயன்படாதே. அதுதான் இங்கே சொல்லியிருக்காரு. பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நன்பால் களந்தீமையால் திரிந்தற்றே. பண்பில்லாதவன் பெற்ற பெருஞ்செல்வமானது தூய்மையற்ற பாத்திரத்தின் தன்மையால் நல்ல பால் திரிவது போன்றதாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொல் பொருள்: பெருஞ்செல்வம் மிகுந்த செல்வம், நன்பால் நல்ல பால். இந்த திருக்குறளும் உங்களுக்கு மனப்பாட பகுதி, அதனால நல்லா படிங்க, வீட்டில் எழுதி பாருங்கள். அடுத்துள்ளதையெல்லாம் நாளை பார்ப்போம். நன்றி.